புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது என்ற பாடல் வரிகள் யாருடையது? தாரா பாரதி. தாரா பாரதியின் இயற்பெயர் என்ன? ராதாகிருஷ்ணன். கல்லை கூட காவியம் ஆக்கிய கட்டி நிறுத்திய கலைக்கூடம் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற தலைப்பு எது? பாரதம் அன்றைய நாற்றாங்கால். தம் உயிர் போல் எவ்வுயிரும் தான் என்று தண்டருள் கூர் செம்மையர்க்கு ஏவல் என்றும் செய்வேன் பராபரமே என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது? தாயுமானவர் பாடல்கள். எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என்ற பாடல் வரிகள் யாருடையது? தாயுமானவர். கொடுப்பது பழத்தின் இயல்பு, பெறுவது வேரின் இயல்பு என்ற வரி இடம்பெற்ற கவிதை எது? நீங்கள் நல்லவர். உறுதியாக கால் பதித்து உங்கள் குறிக்கோளை நோக்கி நடக்கையில் நீங்கள் நல்லவர் என்ற வரிகள் யாருடையது? கலில் கிப்ரான். வாழ்க்கை பின்திரும்பிச் செல்லாது, நேற்றுடன் ஒத்துப் போகாது என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? தீர்க்கதரிசி. தன் பிறப்புரிமையாக தமிழ்மொழி போற்ற காண்போம் என்ற வரிகள் யாருடையது? புலவர் அ. முத்தரையன். 1000 பாவங்கள் செய்வதெல்லாம் ஏழை ஆற்றின் தலையோடு அகன்றிடுமோ என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? ஆசிய ஜோதி. தீயவும் நல்லவும் செய்தவரை விட்டு செல்வது ஒரு நாளும் இல்லை ஐயா என்ற வரிகள் யாருடையது? கவிமணி தேசிய விநாயகம். தமக்கென முயலா நோன்றால் பிறருக்கென முயலனர் உண்மையானே என்ற வரி இடம்பெற்ற நூல் எது? புறநானூறு. வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்ற கூற்று யாருடையது? அன்னை தெரசா. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பாடியவர் யார்? வள்ளலார். குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம். உலகத்தை குழந்தைகளின் கண்கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது என்று கூறியவர் யார்? கைலாஷ் சத்யார்த்தி. தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி என்ற பாடலை எழுதியவர் யார்? கவிமணி தேசிய விநாயகம். இந்த வினாவிடை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.